தட்டி தட்டி கட்டு கேட்ச் கேட்ச் பிடிக்கிற மாதிரியே அவங்க டீம் ஏமாத்தி விட்டாங்க ஆளு. இப்போ கார்ட்டூன்லாம் பார்த்தீங்கன்னா பொம்மை ஓரத்துக்கு முன்னாடி இப்படி கை நீட்டினே ஓடும். அந்த மாதிரி ஏதாவது கை நீட்டினே வந்து ஒரு பால் விட்டாரு. பரவாயில்ல, நல்ல முயற்சி. அடுத்த வாட்டி இன்னும் பெட்டரா ஃபீல்டிங் பண்ணுங்க. கேட்ச் பிடிக்கிற மாதிரி வந்து ராசிகள் ஏமாத்திட்டான். ஆமாச்சி போறேன் சிறப்பாக தரப்பாடுங்க. மாட்டீங்க. மணி 1000 ரூபாய் மணி. டிஸ்கஸ் பண்ணிட்டு கொடுப்பாங்க, வெயிட் பண்ணுங்க. அல்பேரோட கால் தான், நீங்க ரொம்ப ஆவேசப்படாதீங்க. போருங்களா? ஓ, 5 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 42.
சோ மஜாப்பா. சோ மஜா. சிறப்பான ஒரு பந்து வச்சுங்க. பவன் கிட்ட இருந்து சூப்பரா போட்டிருக்காரு பவன். இந்த அணியில் எல்லா ஓவருமே ரன் பண்ணாலும் பவன் மட்டும் கொஞ்சம் இழுத்து பிடிக்கிறாரு. சூப்பர் ஓவருங்க. 5 பால்ல 4 பேட் போட்டு ஒரே 2 மட்டும் தான் விட்டு கொடுத்துருக்காரு. இந்த ஓவர்ல சூப்பரான போலிங். சிறப்பான ஒரு பேட்டிங். கேப்டன் இருந்து அடுத்ததாக ஐகான் கோபி. கோபி இல்ல இவரு ஒரு செல்ல பேர் இருக்கு இவருக்கு. அது நம்ம மைக்ல சொல்ல பாக்குறோம். கோபிநாத். அவங்க ஒரு நாத் ஃபேமிலி. சஞ்சய் நாத், கோபிநாத், இந்த மாதிரி அந்த வரிசையில் நாத். எல்லார் வீட்லயும் தண்ணி எதிர் ஊற்றி வைப்பாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அதுதான் அவருடைய செல்ல பேரு. சிறப்பாக தரப்பாட்டுங்க. ஆஹா, லோகேஷ் எங்க பார்த்தாலும் லோகேஷ், அங்கேயும் லோகேஷ், இங்கேயும் லோகேஷ். ஓவருங்க, நல்ல ஓவருங்க, சூப்பரான ஒரு போலிங், நல்ல ஒரு கம்பேக். 6 ஓவர்கள் அணி எண்ணிக்கை 44. 2 ரன் மட்டும் தான் கொடுத்துருக்காரு. இன்னும் நல்லா இந்த விக்கெட் எடுத்துட்டாரு. தம்பி தம்பி எங்க போறீங்க? இந்த பேட்டை வாங்கி கொடுங்க அம்பேர். இந்த பேட்டை கோபி ஃபர்ஸ்ட் வார்னிங் ஃபார் யுவர் டீம். பெனால்டி 5 ரன்ஸ் போடுவேன் நான் கண்டிப்பா. 5 ரன்ஸ் பெனால்டி போடுவேன் நான், உண்மையாலுமே சொல்றேன் நான். சொல்ல போய் பேட்டிங் போடுறேன் அந்த மாதிரி. பிரகாஷ் அப்புறம் எல்லாரும் நான் நேரத்துக்கு நிக்கிறேன் அப்புறம். அருமையான பந்து வச்சுங்க. பேட் பால். முத்து முதுகுவலி முத்து பேரை வைக்கலாம் உங்களுக்கு அவருக்கு. முதுகுவலி முத்து நசிகளுக்காக பாத்தீங்கன்னா மேசிகளுக்கு வந்து குருசாமி தான். மீண்டும் விக்கெட்டுங்க. சூப்பரா எடுத்திருக்காரு ஐகான். எவர்கிரீன் ஐகான் விக்கெட் எடுத்திருக்காரு. முத்து நாசிகளோட சொத்து அப்படின்னு நிரூபிச்சிருக்காரு. அடுத்ததாக விஜய் என்கின்ற ஸ்வீட்டு ஸ்வீட்டு யாருக்குன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். 44. நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாங்க ஓப்பனிங் பேட்டர்ஸ். அதுக்கப்புறம் மிடில் ஆர்டர்ஸ் கொஞ்சம் சொதப்ப ஆரம்பிக்கிறாங்க. ஓடுறீங்களா? முதுகோலி முத்து நாசிகளோட குருசாமி ஒரு வருஷமா அந்த டைம் குருசாமி முத்து. யார் ஒரு அதிக வருஷம் ஒரு டீம்ல ஆடுறீங்களோ அவங்க குருசாமி பட்டம் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டத்தை கொடுத்தது முதல்ல கோபி தான் வாங்கியிருக்காரு. இந்த பட்டத்தை கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கோபி. சிறப்பாக பந்து வச்சுங்க.
வச்சிருக்காங்கடா டைம். எவ்வளோ? 11:32 ஆரம்பிச்சு. 1/2 மணி நேரம் ஆயிக்கா. 35 நிமிஷம். 7 ஓவர். சிறப்பான ஒரு போலிங்க முத்துக்கிட்டு இருந்து சூப்பரா போட்டுட்டு இருக்காரு. ஃபுல்லா டாட் பால் தாங்க. ஆமாம். சிறப்பாக பந்து வச்சு முத்துக்கிட்டு இருந்து சூப்பரா போட்டுட்டு இருக்காரு இந்த வாரம். இந்த ஒரு முத்து சூப்பரா போட்டுட்டு இருக்காங்க. 2 ரன்ஸ் ஆஃப் காப்பாத்திட்டு இருக்காங்க. சூப்பரா போலிங் போட்டு இந்த பேட்ஸ்மேன் தான் வச்சிட்டு இருக்காங்க. வாங்க ஜாயின் பண்ணிக்குவாங்க. சேர் ஒரு அண்ணனுக்கு ஓவர். நன்றி நடுவர்களே. ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 36. இந்த ஓவர் என்றுங்க சூப்பரான போலிங். நல்ல ஒரு பந்து வச்சு போன ஓவர் 2 ரன், இந்த ஓவர் 2 ரன் சூப்பரா போட்டுருக்காங்க. 2 ஓவர்ல செம கம்பேக்ங்க. 4 ரன் விட்டு கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. 2 விக்கெட் முக்கியமான விக்கெட். சூப்பரா போலிங் போட்டுட்டு இருக்கீங்க. வாழ்த்துக்கள். கரெக்டா பாத்துக்கலாம் கோபி. ஒன்னும் பிரச்சனை இல்ல. 30 நிமிஷம் ஆகவே மேட்சோட சிச்சுவேஷன் என்ன? மேட்சோட சுச்சு பாத்தீங்கன்னா ஓவர் 2 இந்த மொமெண்டத்தை அப்படியே தட்டி பறிச்சிருக்காங்க 2 யங்ஸ்டர்ஸ் இந்த டீம்ல. வந்து 4 ரன் மட்டும் கொடுத்துருக்காங்க. நீங்க ஒரு பாலுக்கு 4 ரன் போறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்க. உங்க டீம் ரொம்ப உங்க ஃபீல்டிங் பத்தி சொல்லுங்க கொஞ்சம். வேண்டாம் 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 வேண்டும் வேண்டும் வேண்டும். நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு கோடு இருக்கும் இல்லையா? பண்ணும்போது எங்க டீமுக்கு 2 கோடு இருந்துச்சு. நீங்க பாத்தீங்க எல்லாரும் அணில் மாதிரி ஆயிட்டோம். அப்படியா? பச்சாபாபு உங்க டீம் ஃபீல்டிங் பார்த்து எல்லா டீமும் உஷாராயிட்டாங்க. எஸ் ஆமாண்டா. ரன் அவுட் என்ற முறையில் ரஞ்சித் அவர்கள் தன்னுடைய விக்கெட் இழந்து வெளியேறுகிறார். 8th ஓவர் லாஸ்ட் மேட்சோட கடைசி ஓவர். நல்லா போயிட்டு இருக்கு மேட்ச். ரொம்ப சவுண்டா கேக்குது. அப்படியா? சவுண்டா கேக்குது. செக். இன்னும் கொஞ்சம். ஹலோ 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 ஹலோ. ஓகே ஓகே. அப்படியே தான் கேக்குது. சும்மா போதும். இப்படி திருப்பும் போது நீ இப்படி தேய்க்கணும். ஃபுல் காத்து இந்த பக்கம் மாறிடுச்சு. ஃபுல்லா இந்த ஏங்கறான் அபி. சந்தோஷமா இருப்பான். போக முடியல அவன். அவன் வெளியே போக முடியல. இந்த பக்கம் நல்ல ஒரு சுத்தங்க விக்கெட் கிட்ட 2 ரன்கள் வாய்ப்பு கம்பெனி விட்டார்கள். இல்லை வெள்ளையை தாக்கி விட்டார்கள். அங்கேயே அப்ரூவ் ஆகுறான். அங்கேயே சரண்டர் ஆகுறாப்புல வெள்ள. வெள்ளையோட டிஷர்ட்டை கைட்டு பாருங்க. உள்ள சட்டை போட்டுங்கிறேன் நானு. ஏய் வெள்ள சட்டை போட்டால் சட்டை பெயின் காத்து எதிர்காத்துல இறக்கி விட்டுருக்கணும். சுபாஷ் சந்திர போஸ் கொடுத்த மட்டை வீச்சாளர் ஹார்திக் பாண்டியா இருக்குல்ல நீங்க. யார் அது? ஹார்திக் பாண்டியா என்கிற பிரபுராம். ஹார்திக் பாண்டியாக்கும் பிரபுராமுக்கும் என்ன சம்பந்தம்? உங்களுக்கு தெரியாது. அவரு தெரியும். அவங்க வீட்டு ஆல்ரவுண்டர். உங்க வீட்டு ஃபுல்லா ஹார்திக் பாண்டியா போட்டோ ஒட்டிச்சு. புலி சாதம்னு சொல்றாங்க. புலிக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்காங்க. யார் யாரு
முதல் ஆடுங்க அருமையான ஆடுங்க டோர்னமெண்ட் ஃபர்ஸ்ட் சிக்ஸுங்க சிக்ஸுங்க ஜஸ்ட் 55 மீட்டர் சென்னையின் மெல்போர்ன் என்று அழைக்கப்படும் பசன் மைதானத்தில் சீசன் 7 மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. 3வது மேட்ச்ல ஃபர்ஸ்ட் சிக்ஸ் போயிருக்கு. ரெஜிஸ்டர் பண்ணிருக்காரு விஜய். 8வது ஓவர் எதிர்காலத்தில் அடிச்சிருக்காருங்க விஜய். உங்கள் ஓட்டு விஜய் டிவிகே. ஸ்வீட் இது நல்ல பந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு ஆறுக்கு அப்புறம் ஒரு டாப் போறது எவ்வளவு கஷ்டமான விஷயம் சார். போல ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஏன்னா பேட்ஸ்மேன் பாத்தீங்கன்னா ஃபுல் கான்பிடன்ஸ்ல போறாரு. அதுக்கு முன்னாடி பால் ஆறு அடிச்சதுனால எக்ஸாக்ட்லி பவுலர் அதையும் யோசிச்சு பேட்ஸ்மேன் யோசிக்காத ஒரு பால் அந்த இடத்துல நம்ம போடணும். அப்பதான் அது நம்ம தப்பிக்க முடியும். ஃபேண்டாஸ்டிக். அதோ ஒரு ட்ரைங்க நல்ல ஒரு ட்ரை. அங்க நடு லைன் அம்பையர்ஸ் ரகு ராமா ரகு மாமா வாட் ஆர் பியூட்டிஃபுல். மணி அங்க உட்கார் மணி மணி நீ ஃபீல்டர் மாதிரி இருக்க மணி உட்கார் மணி நீ உட்கார் மணி ஃபீல்டர் மாதிரி இருக்கு. ஒரே ஜெர்சி போட்டு இருக்கடா. அவன் உள்ள ஒரு ஜெர்சி போட்டுருக்கான். 2 ஜெர்சி நீங்க யாரும் இங்க இருந்து செட் பண்ணாதீங்க. இருந்து பார்க்கும்போது எங்களுக்கு பவுண்டரி மட்டும் தான் தெரிஞ்சது. பட் ஸ்டில் நாங்க இங்க லைன் அம்பர்ஸ் எல்லாம் போய் பாக்குறோம். இல்ல ஆர்கியூ பண்ணாதீங்க. நடுவர் திருப்பி இறுதியானது உறுதியானது. வேணாட்டார் முழுக்க கம்பெனியை விடும். சீனி கிளியாக மாறிய தருணம். வாட் இட் இஸ்? இட்ஸ் a boundary. First boundary. Target will be 60 for the team. அவங்க டீம் பேர் என்னது? யார் டீம்? 60 ஓட்டங்கள். அந்த டீம் பேர் என்னது? மேஷ் ஈகிள்ஸ்க்கு டார்கெட் will be 60. அந்த ரெண்டு டீம் அடுத்த ரெண்டு டீம் Drunken Levens versus Spans. Captains from the both team please come to the pavilion for toss. அந்த மேட்சுக்கு பூவத்தலை போடுவதற்கு Drunken Levens மற்றும் Spans அணியின் கேப்டன் இருவரும் மேட்ச் ரொம்ப நல்லாவே போயிட்டு இருக்கு மாதிரி. நான் ஒரே நிமிஷம் சாரி மாப்பிள்ள சாரி. செட்டிங் பண்றேன். ரெண்டு பேரும் செட்டிங் பண்றதா பாரு. இங்க செட்டிங் பண்றான். நான் இல்ல. ரெண்டு பேரும் சரி போறா எடுத்துறாயா. நீயும் போலாம்டா. போடா டேய். ஏய் போடா. சாப்பாடு எங்கடா இது? வண்டில இருந்து இறக்கு. இந்த டேபிள் எடுத்து போறா. எங்கடா? அந்த டேபிள் வச்சு ஏய். ஏய் எங்க போறா? குதிரை. குதிரை. ஒரு மொட்டை ஒரு கட்டை. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி வரானுங்க. ஸ்பாட் டென்ஷன் ட்ரங்கல் லெவனும். பேருக்கும் அதே மாதிரி வரானுங்க. பேருக்கும் அந்த டீமுக்கும் சம்பந்தம் நிறைய இருக்கானுங்க. வாங்கலடா வாங்கடா. வந்துச்சா டக்குன்னு வாங்க. டாஸ் போயிட்டு இருக்கு. ட்ரங்கல் லெவன்ஸ் vs ஸ்பார்டன்ஸ். மேட்ச் நம்பர் 5. டாஸ் கேக்குறாரு. கேக்குறதுக்கு ஒரு கல்லு போட்டுருப்பா. ஃபர்ஸ்ட் யார் கல்லு கீழே போறாங்க? டார்கெட் என்ன? டார்கெட் will be the 60ங்க. 60 for 8 overs, right? Target will be 60 for team Mash Eagles. நல்லாவே bowling போட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். மேஷ் ஈகிள்ஸ் 60 ரன்கள்.
இங்க டாஸ் போயிட்டு இருக்கு. ஸ்மார்டன்ஸ் வர்சஸ் ட்ரங்கன் லெவன்ஸ். Tail is a call. Who won the toss? Younger Drunken Levens won the toss. Drunken Levens precision pending. இங்க போட்டோ வந்திருக்கு. புத்தாச்சா? அதுல அந்த டிஎச்எல் இருக்கு பாரு. யாரு கவுண்ட் சொல்ற? இங்க சாப்பாடு வந்திருக்கு. சாப்பிடுறவங்க வந்து சாப்பிடுங்க பிளேயர்ஸ். ஒரு பால் எடுத்து போட பாருங்க. ஒரு பாக்ஸ் இங்க குத்துற விடுங்கடா. சொல்லிட்டு நான் போனேன். கொடுக்கலையாண்டா. இது என்பிஎல் சார்பா வந்து ஃபுட் வந்திருக்கு. என்பிஎல் விளையாடுறவங்க தான் சாப்பிடணும்னு இல்ல, நம்ம கிரசன்ட்ல இருக்க யார் வேணா வந்து சாப்பிடலாம். ஃபுட் வந்துச்சு, கொஞ்சம் எல்லாரும் வந்து சாப்பிடுங்க. லேட் வரதுக்கு முன்னாடி ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு வாங்க. அண்ணாநகர் ஜாலி பவன்ல இருந்து வந்திருக்கு. ஒரு பால். அண்ணாநகர் ஜாலி பவன். ஜாலி பவன். ஆமா. ஆனந்த பவன் சொல்லி போடலாம். அவங்க கிட்ட போட்டு வந்துருச்சு. ஆமா வந்துச்சுன்ற மாதிரி. 60 லேட் வந்துச்சு. சாப்பிடுறவங்க வந்து சாப்பிடுங்க. அருமையா வெஜிடபிள் இங்க இருக்கு பிரியாணி இருக்கு. அதை போடுறேன் அவங்க கிட்ட. தயிர் பச்சடி இருக்கு. தயிர் சாதமும் இருக்கு வெயிலுக்கு. நீங்க வந்து உங்களுக்கு எது தேவையோ அது விருப்பமா சாப்பிடுங்க. வயிறு நிறைவோட கிரிக்கெட் விளையாடுங்க, கிரிக்கெட் பாருங்க. பிளேட் எல்லாம் கொஞ்சம் ஆமா கொஞ்சம் ஏன்னா இந்த பிரசன்ட் கொஞ்சம் மோஸ்டா கிளீன் பண்ணிருக்காங்க. அங்கங்க போடாதீங்க தயவு செய்து. கிளீன் பண்ணிருக்காங்க. நம்ம தான் சுத்தமா பாத்துக்கணும். இந்த பிளேட்ஸை மட்டும் கொஞ்சம் ஓரமா போடுங்க, நம்ம போகும்போது எடுத்துடலாம். பிளேட் வந்துச்சுன்னா நான் புரியலாம். கொத்தாச்சுடா. சாப்பிட வரவங்க வந்து சாப்பிடுங்க. வந்து பாலா ஒரு பாக்ஸ் குத்து விட்டு பாருது. 2 பால் கூட அவனுகிட்ட. மேட்சுகளுக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் மணி மற்றும் ரகு. எந்த டீமும் டீம் பிளேயர்ஸுக்கு ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கி தராதீங்க. நம்ம வருஷம் வருஷம் ஃபுட் வாங்கி இங்க வேஸ்ட் ஆயிட்டே இருக்கு. இங்க சாப்பிடுங்க. இங்க சாப்பாடு கொஞ்சம் வச்சுட்டு வரோம். சரிங்களா? கொஞ்சம் ஃபுட் வேஸ்ட் பண்ணாம வந்து எல்லாரும் சாப்பிடுங்க. சாப்பாடு சூப்பரா இருக்குங்க. பிரிஞ்சி சாதம், மட்டன் பிரிஞ்சி. ஒலி கேண்டீன்ல இருந்து அருமையான சாப்பாடுங்க. விழாக்குழு சார்பாக மனதார வழிகார வார்த்தைகளும் இந்த என்பிஎல் டீம் இந்த என்பிஎல் சீசன் 7 ஃபர்ஸ்ட் சாட்டர்டே டே 1க்கு ஃபுட் ஸ்பான்சர் பண்ண அந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. டீம் எவர் கிரீன் இந்த ஃபுட் ஸ்பான்சர் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சோ மச் டீம் எவர் கிரீன். நல்ல ஒரு ஷாட்டுங்க அங்க சவுத்துல பட்டா 2 ரன். இப்ப ஓடிடா பவுண்டரிங்க. இல்ல அந்த லைன் போனதா பட்டானா பவுண்டரி. லைன் அம்பையர் அங்க ஒருத்தர் இருக்கிறாரு. செவருங்க. செவரு தானா? ஓகே. செவத்துல பட்டானா பவுண்டரி. 3 ரன்னுங்க. என்பிஎல் சாப்பாடு போட்டுட்டு இருக்கோம். பவுண்டரி தவிர்த்து மேட்சை வேடிக்கை பார்க்கறோம். உங்க லைன் இருக்குண்ணா. லைன் தாண்டிச்சிங்களா? அம்பையர் பாத்துட்டாரு. நன்றி அவர்களே. முதல் பாலே ஒரு நல்ல பேஸ் போட்டார் விஜய். மணி நல்லா கனெக்ட் பண்ணிருக்காருங்க. ஸ்டார்ட் வித் பவுண்டரி ஃபார் தி டீம் ஆஃப் மேஷ் ஈகிள்ஸ். நல்ல ஒரு கான்ஃபிடன்டா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. பவர் பிளே மணி டீம் மேஷ் ஈகிள்ஸ்க்காக. விஜய் இஸ் கமிங் ஃப்ரம் கார்ப்பரேஷன் எண்ட்.
நல்ல ஒரு தடுப்பாடும் இல்லங்க. நல்ல ஒரு கம்பேக் குடுத்திருக்காரு. விஜய். இந்த ஓட்டு விஜய். டிவிகே. உங்க சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு. வந்து சாப்பிடுறவங்க சாப்பிடுங்க. ம். ஆஹா! நல்ல ஒரு கனெக்டிங் ஒரு ஃபீல்டா இல்லங்க. நூன்றியாக மர வாய்ப்பு ரஞ்சித் சேஸ் பண்ணி இருக்குமா பிடிச்சிருக்காருங்க. அட அங்க புச்சாரா இல்ல. ஓ! நல்ல ஒரு எஃபோர்ட் அங்க கதிர் அவர்களே. நல்ல ஒரு எஃபோர்ட் ரஞ்சித் ஆனா பால் தடுக்க முடியல. 4. சென்னையின் மெல்பர்ன் என்று அழைக்கப்படும் ஓட்டுங்க. மைதானம். அவுட்ஃபீல்ட் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் கதிர். கண்டிப்பா. நீங்க திறந்து அடிச்சா கண்டிப்பா உங்களுக்கு 4 விக்கெட். தான். நல்ல ஃபீல்டிங். டங்கன் லெவன்ஸ் டாஸ் வின் பண்ணி சூஸ் டு பவுலா பேட்டான்னு சொல்லவே இல்ல. போலிங்களா? சொல்லலாம் இருங்க. 3வது ஒரு படமா சொல்றப்பா கார்த்தி. ரொம்ப ஒரு கம்பேக் பேட்ல பட்டுட்டா. உடனே பண்றாங்க. ரிப்பேர் திருப்பி இறுதியானது உறுதியானது. ரானாட்டார் மூர்க்க கம்பிகளை விட. உம்பையர் கால் பேட்ல படுதுங்களா? லெக் பைஸா? ஓகே ஓகே. ஃபீல்டர்ஸ் வரலாம். அம்பையர் அம்பையர் மட்டும் பேசட்டும். யாரும் பேச வேண்டாம். ஃபீல்டர்ஸ் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி கொடுப்பாங்க. அம்பையர் மட்டும் டிஸ்கஸ் பண்ணி கொடுப்பாங்க. அம்பையர் டிஸ்கஸ் பண்ணி கொடுக்கட்டும். சொல்லுங்க. பேட்டுங்களா? ஒரு ரன் ஒரு ரன். பேட்டுங்களா? ஆஹா! பியூட்டிஃபுல். அங்க ஒரு நல்ல ஃபீல்டிங்க வெள்ளை. நல்ல. அவரு நீங்க புரியுதோ பெரிய விஷயம் புரியுதா? வெள்ளங்க. The man white for the team evergreen. One more balls to go. That fellow. ஏங்க மணி நல்ல ஒரு கான்ஃபிடன்ட் இருக்குங்க மணியோட பேட்டிங்ல. அது ஒரு ரன் அவுட் வாய்ப்பு. சூப்பர் த்ரோங்க. பிரகாசுங்க. ஃபீல்டிங் நல்ல ஒரு ஸ்டார்டிங் ஓவர்ல end of the first over score. 11. இது ஒரு ரன்ரா. 11ங்க. அது ரன்னா கன்சிடர் பண்ணாங்க. ஏய் 2 4 ஒரு 4. அங்க ஒரு 4 4ரா? இல்ல 4 தான் சொன்னாங்க. ஓவரா 3வது. 4 தானே குடுத்தாரு அம்பையர். தண்ணீர் இருக்கும் மீன். எங்கள் ஸ்கோர் தப்பே ஆகாது. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல கொஞ்சம் ஆச்சு. கொஞ்சம் கரோட் ஆச்சு. இதுக்கு கொஞ்ச நாள் கம்மி இருப்பா. அதெல்லாம் சொல்லாத. லைட்டா கரோட் ஆச்சு மீன். ஆனா 3ஆம் மேட்ச். 3ஆம் மேட்ச்லாம் பிரச்சனை இல்ல. Thank you. Rankan Lawrence won the toss and elected to bat first. ஆஹா. ஒரு சூப்பரான ஒரு டிசிஷன் இது. நான் எதிர்பார்க்கவே இல்ல. எல்லா டீமும் டாஸ் வின் பண்ணி சூஸ் டு பால்னாங்க. அவங்க சூஸ் டு பேட்ன்னு இருக்காங்க. Rankan Lawrence. அவங்க பாசிட்டிவ் திங்க்குக்காக நம்ம ஒரு சல்யூட் கொடுக்கலாம். ஐயப்பா ரொம்ப நேரத்துக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்காது. சீக்கிரமா டிசிஷன் சொல்லிட்டீங்க. அதனால உங்களுக்கு அந்த டைலாக் வேணாம். இத வந்து விட்டார் பிரகாஷ் அம்பு விடுவதற்கு. இஸ் கமிங் ஃப்ரம் கார்ப்பரேஷன் எண்டுங்க. சென்னையின் மெல்பர்ன் என்று அழைக்கப்படும் கிருஷ்ணன் மைதானத்தில் என்எஸ்கே பிரீமியர் லீக் 7வது வருடம். ஆஹா ஆஹா! நல்ல ஒரு ஃபீல்டிங் ரஞ்சித்திடமிருந்து. சிறப்பான ஒரு சூப்பரா பண்ணிருக்காங்க. இத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கொஞ்சம் சந்தோஷமாவும் இருக்கு. சந்தோஷமாவும் இருக்கு. பால கையில பிடித்தீங்களா? புரியுது. வாதகம் புரியுதுங்க. சாரி இட்ஸ் கமிங் ஃப்ரம் ரவுண்ட் விக்கெட்டுங்க. ஒரு சரியான பாலுங்க.
பேட்ஸ்மேனுக்கு ஒண்ணுமே புரியல. ஐ திங்க் இட்ஸ் பால் ஆஃப் தி டே நினைக்கிறேன் மிஸ்டர். எப்படி கண்டிப்பா டெஃபினெட்லி அந்த மாதிரி பால் ஒன் பவுன்ஸ்லாம் இல்லைங்க. ஒன் பவுன்ஸ்லாம் இல்ல. தலைக்கு மேல ஒன் பவுன்ஸே இந்த மேட்ச்ல இல்லப்பா. இப்ப சொல்லிடுறேன் அம்பையர்ஸ் கிட்ட. இந்த டோர்னமெண்ட் அவங்க முன்னாடியே சொல்லிட்டோம்ல அத. அத போய் திருப்பி பண்றானுங்க. எனக்கு அது ஒரு பால் எக்ஸ்ட்ரா வச்சிருந்து. எனக்கு அது ஒரு பால் எக்ஸ்ட்ரா வச்சிருந்தாரு. அப்படியே வேற மாதிரி பண்றாங்க. அதுல 12 நடுவாங்களே. ரெண்டாவது நான் 5 நிமிஷம் போகிறேன். மார்க் பண்றான். என்ன பண்றது? அது உள்ள இருக்கு நான் டென்ஷன் ஆர்கியூமெண்ட் பண்ண முடியல. ரைட் ஃப்ரம் தி பிகினிங் இஸ் வந்துருச்சு. பேட்ஸ்மேனை முட்டி போட ஒருத்தரும் அது இந்த பால் தாங்க. போட்டா பாத்தீங்களா ஒரு முட்டி? வாத்து முட்டி. முட்டி, வாட்டு முட்டி. வாத்து முட்டி. சிறப்பான ஒரு பந்து வச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ரன் பண்ண 2வது ஓவர்லயே பிடிக்கிறாருங்க. ஆஹா இது அடிச்சு. இல்லங்க. 2 ஓவர் இருக்கலாம். Full as a cucumber. Yes. 2 more balls to go. ఫస్ట్ బాల్ రన్ డా ఫస్ట్ బాల్ రన్ అట్ బాల్ డాట్ అట్ బాల్ వైడ్ 3 డాట్ Wide. వైడ్ లెగ్ సైడ్ వైడ్ డౌన్ లెగ్ ஆனா சொன்னீங்க. பேட் பாலுங்க. நல்லா விட்டுட்டு இருக்காரு பிரகாஷ். இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? பாலுங்க. ம். மாத்து. ஏன்? End of the 2 overs scored 15. சிறப்பான ஒரு பந்து வச்சுங்க. இந்த ஓவர்ல ஒரு 4 ரன் மட்டுமே விட்டு கொடுத்திருக்கார் பிரகாஷ் அவர்கள் இது ஒரு சர்ப்ரைஸான ஒரு திங்கிங் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிரபு இஸ் கமிங் டு த போலிங்கா. ஆமா இஸ் கமிங் டு தி மிடில். இல்ல அவரு வார்ம் அப் பண்றாருன்னு நினைக்கிறேன். பவர் பிளே முடிஞ்சு 3வது ஓவர் வீச வந்துள்ளார் பிரபு. பாண்டியா என்று அழைக்கப்படும் பிரபுங்க. அவர் ஒரு விக்கெட் டேக்கர் போலர், விக்கெட் கிங் போலர். இல்ல அந்த டீம்ல ஒரு முகமது சமி இருக்காரு. அவர் இருக்கும்போது எப்படி பிரபுராம் அத்திக் பாண்டியா கிட்ட போனான்னு எனக்கு ஒண்ணும் புரியல. இதோ நின்னுகிறாரு பாருங்க. சட்டை போட்டு சட்டை இருக்குதா இல்லையானே தெரியல உடம்புல. வெள்ளை. ஹார்திக் பாண்டியா என்று அழைக்கப்படும் பிரபு. பிரபுராம். நல்லா இருக்கு. சாப்பிட்டேன். செம்மையா இருக்கு. செம்மையா. ஃபர்ஸ்ட் பிரதாப் ஊட்டினானே. இங்க சாப்பாடு இருக்கு. யாருன்னா வேணும்னா வந்து வாங்கி சாப்பிடுங்க. வேஸ்ட் பண்ணாதீங்க. போன வாட்டி லாஸ்ட் டைம் நிறைய அந்த மாதிரி தான் மீந்துச்சு. பவர் பிளே முடிஞ்சு ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடாதீங்க. இங்க நம்ம வீட்லயே செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கோம். நல்லா டேஸ்டாவும் இருக்கு. ஆனா காத்துல ஓடுறான் அவன். அங்கே பாரு. இல்ல இந்த வாட்டி வேஸ்டா வருதா? இப்போ தயவு செஞ்சு ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. நம்ம ஏரியா பசங்க தான் வந்து சாப்பிடணுமே ஃபுட்டை. யாரும் வேஸ்ட் பண்ணாதீங்க சாப்பாடை. வந்து சாப்பிடுங்க. ஹோட்டல்ல சாப்பிட வேண்டாம். இங்க நம்ம உங்களுக்காக தான் சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கோம். கேக்குறோம். அருமையான பந்து வச்சுங்க. பேட் பாலுங்க. அந்த மார்க்கிங் பேட் பாலோட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. மாமி 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 ஆர்குமெண்ட் வேண்டாம். வாங்கிட்டு ஆடுங்க. சிறப்பான ஒரு ஷாட்டுங்க. ஐயோ வேணாம் 2 ஓட்டங்கள். 2 ஓட்டங்கள் மட்டுமே உங்களுக்கு ஒரு ஓட்டு 2 ஓட்டங்கள். நன்றி வாங்க சந்தோஷமா போங்க. டன் 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 டன்
பியூட்டிஃபுல் ஓவர். பாருங்க இருக்காருங்க போறீங்க பிரபு ராம்ங்க. பிரபுராம் இல்லைங்க அவரு, ராமுங்க அவருக்கு. மஞ்சளாயிட்டு போயிடு கையை விட்டு கலந்து வச்சு கையை வச்சு ஹார்திக் பாண்டியா அவரு. மறுபடியும் பிரஷரை பீட் பண்றாருன்னு நினைக்கிறேன். இருக்காரு பிரபுராம். பிரபுராம் ஒரு சரியான ஒரு பந்து வச்சு எமர்ஜிங் கோல்ட் பிளேயர். அருமையான பந்து வீச்சு. சூப்பரா பண்ணிருக்காருங்க. இப்ப வரைக்கும் ஒரு வைடு இல்ல, ஜோன்ல போடுறாரு. போயிட்டே இருக்காருங்க. நல்ல ஓவர். அருமையான ஒரு ஷாட். நான்கு ஆறாது. 4 ஓடுகள். 4 ரன் பவுண்டரி. சரியான ஒரு அடிங்க. மணிக்கிட்ட இருந்து 4 பால் டாட் விட்டாரு. அதுவுமே நல்ல பால் தான். நல்ல கனெக்ஷன் இருந்தது பேட்ல. 21 the end of the 3 overs. 21 ரன்கள், 3 ஓவர் முடிந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை. நல்ல ஓவர். 21. நம்மளே வேற மேட்ச் ஹர்திக் பாண்டியா. ஹர்திக் பாண்டியாவா சுனில் நாராயணா யாருன்னு தெரியல. எல்லாம் நல்லாவே ஓவர் கதிர் அவர்கள். 6 ரன்கள் மட்டுமே. மிக்சிங் சோமஜா மிக்சிங் அவன் சுனில் நாராயண் ஹர்திக் பாண்டியா. சுனில் நரேன் மற்றும் ஹார்திக் பாண்டியா. சுனில் பாண்டியன் வச்சுக்கலாமா? சுனில் பாண்டியா. சுனில் பாண்டியா என்று செல்லமாக அழைக்கப்படுகிறார். அவன் விஜய் ரசிகரா? அப்ப அனில் பாண்டியன் வச்சிடலாம். அனில் பாண்டியா. அவன் விஜய் ரசிகர்ல. அனில் பாண்டியா. அனில் பாண்டியா. இந்த மாதிரி வாழ் இருக்கு வேற அவனுக்கு. சாரி முன்னாடி குருவி விஜய், குருவி பிரபுராம். எனக்கு வரேன். தயிர் நல்லா இருக்கா? என்னோட சாரமாட்டோம். உங்க தயிர் அங்க ஒரு சூப்பரான பந்து வச்சுங்க. ஃபுல் டாஸ் மிஸ் பண்ணிட்டாருங்க. காத்து லைட்டா மாறுதுங்க. லெக் சைடுல மாறுதுங்க காத்து. இங்க ஒரு புயலே வந்திருக்கு. ராக்கி ஆல்ரெடி கால் தடுச்சிட்டான். அனில் நரேன், அனில் பாண்டியா சாரி. இல்லங்க சுத்தி சுத்தி அடிக்குதுங்க காத்து. பிரேம் what a beautiful சிறப்பான ஒரு பந்து வச்சு. ஆஹா நல்ல ஒரு ஃபீல்டிங். ஆஹா ஓடவே இல்லைங்க. அங்க விட்டு ஒரு பேட்ஸ்மேன ரகனா பால் பாக்ஸ். தேங்க்யூ. நன்றி. மீண்டும் தருக. இன்னைக்கு சோறு போட்ட அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி. தயிர் சாதம் பயங்கரமா இருக்கு. வேற லெவல். திராட்சை மாதுளை எல்லாம் போட்டிருக்காங்க அதுல. ஆஹா 2 ரன்கள். ஒரு மாதிரி அவங்க தூக்கி தூக்கி போட்டு What's happening inside? அவர்களே சென்னையில ஃபிளாக் இஸ் ஹேப்பனிங் சொல்றாதீங்க. புரியல. இல்ல என்ன நடக்குது? நல்லா ஃபிளைட் பண்றாரு. நல்ல ஒரு ஷாட் பண்ணிட்டு ஸ்ட்ரைட் டு மேன். ஒரு ரன்கள் மட்டுமே. நல்ல ஷாட்டுங்க. பிளாட் ஆச்சு. நல்ல த்ரோ. மறுநாள் ஃபீல்டிங்க. கோபிக்கு தெரிஞ்சு. நனி நைட்ரான் கோபி. இந்த மாதிரி த்ரோலாம் ஏய் குருசாமி கோபி எங்கடா போனாவன்? எல்லாம் கை சுத்துறான், கால் சுத்துறான். அங்கே ஊத்தி 4 பிச்சர் வரும். ஒரு வாட்டி சின்ன பசங்க எத்தனை டைம் இருக்கும். எங்க இந்த வாட்டி 4 சின்ன பசங்க எடுத்துறோம். சக்தி, ஆனந்த். ஓ அவங்களோட போய் வெயிட் ஆகுங்க. ஆமா.
ஒரு 2வது leg வர வாய்ப்பு. நல்ல ஒரு ஃபீல்டிங். நல்லாவே கவர் பண்ணியிருக்காரு கிரவுண்ட. ஓபி. இந்த மேட்ச் 2 பக்கமும் இருக்குது. 4 ஓவர் முடிஞ்சு அணி எனக்கு தெரிஞ்சு. 11 டார்கெட் மொத்தமே 60 தான். திருப்பி ஒரு நல்ல ஒரு பவுலிங் பிரேம் கிட்ட இருந்து அவரோட ஸ்லோ பால வந்து கணிக்க மாட்றாங்கன்னு நினைக்கிறேன் பேட்ஸ்மேன். நல்லாவே போட்டிருக்காரு பிரேம். ஓவர் எண்ட் ஆஃப் தி 4 ஓவர் ஸ்கோர் 28. நல்ல ஒரு சைடு இது பவுலிங்ல. 2 மினிட்ஸ் பிரேக். 4 ஓவர் 28 ரன் ஆடி இருக்காங்க. அம்பேர் அவரு நீங்க தான் பண்ணீங்க. 4 ஓவர் 28 ரன் என்பது ஒரு நல்ல பவுலிங் சைட். ஈவன் தோ பேட்டிங் டீம் விக்கெட் விடலனாலும் 28 ரன் நல்லாவே கண்டெயின் பண்ணியிருக்காங்க பவுலிங் டீம்னு சொல்லலாம். பிகாஸ் 2 ஓவர் நல்ல ஓவர். அது நல்லாவே போட்டிருக்காங்க பேட்டிங் டீம். சரியா ஆடல்னு சொல்லலாம். இன்னும் 24 பந்துகளில் 33 அடிக்குமா? 24 balls 33 runs 32. மேட்சோட ஃபர்ஸ்ட் இந்த பாகம் வந்து எனக்கு தெரிஞ்சு பவுலிங் டீம் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? 90% பவுலிங் டீம் வந்து எடுத்திருக்காங்க. வின் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். 4 ஓவர் 28 ரன். இப்போ கண்டிப்பா 2 பவர் பிளே போட்டிருக்காங்க. 2 பவர் பிளே ஓவருமே கண்டெய்ன் பண்ணியிருக்காங்க. ம். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப பவர் பிளே முடிஞ்சு 2 ஓவருமே 6, 7 அவ்வளவு ஓவருமே நல்லா போட்டிருக்காங்க. டக்குன்னு ஆடிட வேண்டிய ஓவர் அது. கண்டிப்பா. பட் ஆடல. இப்ப இன்னொன்னு பாத்தீங்கன்னா பின்னாடி அவங்க 3 பவுலருமே அந்த 4 ஓவருக்குமே ஸ்ட்ராங்கா போலாம் வச்சிருக்காங்க. அந்த 2 ஓவர் 2 ஓவர் பனிஷ் பண்ணியிருக்கணும். விட்டுருக்காங்க. நல்ல ஒரு பிளான்ல போயிட்டு இருக்காங்க எவர்கிரீன். எஸ் எக்ஸாக்ட்லி. கிரிக்கெட் இஸ் a fun game. எக்ஸாக்ட்லி. இட்ஸ் a funny game. இன்னும் 4 ஓவர் 24 பந்துகளில் 32 ரன்கள் அடிக்க வேண்டும். நீங்க என்னதான் நல்ல போலரா இருந்தாலும் நல்ல பால் போட்டாலும் நல்ல ஒரு ஷாட்டுக்கான மரியாதை கண்டிப்பா கிரசன்ட்ல எப்பயுமே இருக்கும். கண்டிப்பாக. சென்னையின் மெல்பர்ன் என்று அழைக்கப்படும் கிரசன்ட் இது எங்களின் சொத்து என்பதில் பெருமிதம் கொள்கிறோம். சொல்லுங்க மச்சான். 24 பந்துகளில் 33 ரன்கள். சாரி 32 ரன்கள் அடிக்க வேண்டும். 33 2 60 தான் டார்கெட். கரெக்ட். 60 டார்கெட். இன்னும் ஓகே டைம் அப் நைஸ் டைம் அப் Please. அம்பையர்ஸ் கொஞ்சம் இன்சிஸ்ட் பண்ணுங்க ப்ளீஸ். போதும் வெளியே வா. டீம் நம்மளுக்கு தான் லேட் ஆகுது. நம்ம சீக்கிரமா டர்ன் முடிக்கணும். ஓவர் கம்மி பண்ணாம. ட்ரங்கன் லெவன்ஸின் ஓனர் யுவராஜ் அவர்களே 24 பந்துகளில் 32 ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற இலக்குடன் மேஷ் ஈகிள்ஸின் 2 பேட்ஸ்மேன்கள் உள்ள இருக்காங்க. இது வரைக்கும் விக்கெட்டே போல பட் ரன்னும் பெருசா ஆடலன்ற மாதிரி தான் இருக்கு. வெறும் 4 ரன் மேல ஆடி இருக்காங்க. 28 பந்துகளில் 28 ரன். லாஸ்ட்ல அடிச்சிருக்காங்க. அதான் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் தான் பேட்டிங். கண்டிப்பா இருக்கும். இப்ப ட்ரை பண்ணலாம் இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா இருக்காங்க. இப்ப அவங்க கண்டிப்பா ரிஸ்க் எடுப்பாங்க. ரிஸ்க் எடுத்து ஆகணும். ரிஸ்க் எடுத்தா தான் மேட்ச் அவங்களுக்கு. ஆமா. இல்லைன்னா ரிஸ்க் எடுக்கலன்னா ரிஸ்க் தான். நாங்களே வந்து டீல தொட்டு விஜய் அவரோட ஸ்பெல்ல முடிக்க வந்திருக்காரு. 28 32 runs needed for 4 overs. அம்மா காலு. ஆமா. நல்ல ஒரு ஓவர். நல்ல ஒரு ஸ்டார்ட் அங்க ரகு கிட்ட இருந்து ரன்கள் மட்டுமே. எனக்கு தெரிஞ்சு நிறைய டபுள்ஸ் வந்து விட்டாங்கன்னு சொல்லலாம். 2 ரன் ஒரு இடத்துல 1 ரன் ஆடி இருக்காங்க. 2 ரன் ஒரு இடத்துல 1 ரன் ஆடி இருக்காங்கன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் 4 சிறப்பான பந்து வச்சுங்க. ஒரு ரன் அவுட் ஆன வாய்ப்பு இல்லைங்க. ரன் அவங்க விட்டாருங்க. பார்த்து ஒரு 2 ரன்னாக மாத்திருக்காங்க. ஓடிட்டாங்க. மச் நீடட் ரன்ஸ். ஒரு ரன் 2 மாத்திருக்காங்க. நன்றி நடுவர்களே. நன்றி.
என்பிஎல் விளையாடும் அணியினர் ஃபுட் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. நீங்க வந்து சாப்பிட்டு மகிழுங்க. சிறப்பான பந்து வச்சுங்க. டாட் பாலுங்க. சிறப்பான பந்து வச்சுங்க. அருமையான ஒரு போலிங். போட்டி இருக்கலாம். சண்டை இருக்கக்கூடாது. சிறப்பான ஒரு பந்து வச்சு நல்லா என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க எவர் கிரீன். ஃபிளாஷிகல்ஸ் சைடுல இருந்து சவுண்டே இல்ல. என்கரேஜ் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற என்கரேஜ் இல்ல உங்க பேட்ஸ்மேன் ஆடணும். ரெண்டு டீமும் என்கரேஜ் பண்ணிருந்தாலும் அடிக்கிற வெயில் தெரியாது பிளேயர்ஸுக்கு உள்ள. பவுண்டரி வெளியே போங்க. ஸ்மாஷ் ஈகிள்ஸ் கொஞ்சம் வெளியே போங்க. லைன் உள்ள வராதீங்க. ஓகே. சபாஷுங்க. நல்ல ஃபீல்டிங்க. சூப்பரா ஒரு ஃபீல்டிங் பண்ணிருக்காரு பெல்ல. பந்துகள் ஓட்டங்கள் எடுத்தால் வெற்றி பெறலாம். இந்த அணியின் ஐகான் கோபிநாத் வந்திருக்காருங்க. வாங்கலாம். மீதி 3 பேர் எங்க டீம்ல. பாஸ்கர் அண்ணன் இல்ல. அப்புறம் வேற யாரு? ஆமா. இன்னொரு ஆளு கிருஷ்ணாவா? லைன் இருக்காங்க. லைன் இருக்கு. தெரியல மச்சான். மாத்தல நினைக்கிறேன். அது பாத்துலாம் மச்சி. கவுண்ட் பண்ணிக்கலாம் பாத்து. கூண்டா பயப்படுறான் போறதுக்கு. பந்து வச்சு ஃபர்ஸ்ட் பால் 3 ரன் கொடுத்தாலும் அடுத்த பால் சூப்பர் பேட் பால் போட்டிருக்காரு. பேட்ஸ்மேன் இருந்து ஒரு நல்ல முயற்சி ரிவர்ஸுக்கு.
தங்கபாண்டி 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 வெயிட் பண்ணு தங்கபாண்டி போடா மவுண்டியா சேவ உங்க டீமா வந்து உட்காந்து அவங்க கேட்க முடியாதா தங்கபாண்டி கேட்கணும் அதனால தான் ஆறா ஓகேப்பா நோ பால்ல 6 கோபால் நோ பால் 6 மேட்சோட மொமெண்டமே மாறிடுச்சுங்க. ஏய் கிரேட் ஷாட் பாய் மாறுங்க ஆறுங்க மாத்திருக்காரு முடிச்சுட்டாருன்னு நினைக்கிறேன் மேட்ச்ல. அதான் போய் டாட் பால் நோ பாலுங்க. நோ பால் மறுபடியும் நோ பால். டாட் பால் கிடையாது இது நோ பால் அரே கோபால் த்ரீ மோர் மிஸ் ஆயிடுச்சுங்க மறுபடியும். நல்ல ஒரு ஸ்விங்கு. ஈஸியா ஓடுறாங்க 2. இல்ல ஓடிதான் நடுவர்களை போஸ்ட் தாண்டதான் 2. 2 மோர் வித்தவுட் லாஸ்ல ஆடிட்டு இருக்காங்க மேட்ச் ஈகிள்ஸ் ஆமா பியூட்டிஃபுல் மணி 4 லீடிங் ஃப்ரம் தி ஃப்ரண்ட்ங்க மேட்ச முடிச்சுட்டாருங்க. மேட்ச முஸ்டார் மணி மேட்ச முடிச்சாருங்க. மற்றும் மணி சிறப்பாடிட்டு இருக்காங்க ஜஸ்ட் 2 ரன்ஸ் நீடடா ஹோல்ட் ஆன் 2 மோர் வின்னிங்க்கு வெறும் 2 ரன்கள் ஃப்ரம் மேட்ச் ஈகிள் கிட்ட இருந்து ஸ்பார்டன்ஸ் கொஞ்சம் ரெடியா இருங்க ஃபீல்டிங்க்கு நீங்க தானே ஃபீல்டிங்க டக்குனு உள்ள போயிடுங்க ப்ளீஸ் பெஸ்ட் 2 ரன்ஸ் மச்சான் அடில் போட்டு உள்ள போயிடு மச்சான் இல்ல உள்ள போய் உள்ள போடு ஃபீல்டிங் உள்ள போயிருங்க. இல்ல ஒரு ஷாட் அங்க இதே முடிக்கிறாங்களா பாப்போம் முடிச்சுட்டாருங்க. அந்த ஒரு நிமிஷம் முடிப்பாங்க நினைக்கிறேன். with a spare of 2 overs 2 ஓவர் எழுதிருக்கா 2 ஓவர் எழுதிருக்காடா மேட்ச் முடிஞ்சிச்சு. நல்ல பேட்டிங் மணி. Eagles won the match without loss with a spare of 2 overs நல்ல ஒரு ரன் ரேட்ல மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. நீங்க ரெடியா இருங்க பேட்டிங்க்கு. ஃபுல் பிளேட் மேட்ச் ஈகிள்ஸ் விழாக்குழு சார்பாக வாழ்த்துக்களையும் தயிர் சாதங்களையும் உங்களுக்கு பரிசாக அளிக்கிறோம். இந்த மேட்சோட மேன் ஆஃப் தி மேட்ச் மணி யாதவ். அப்படியே கொஞ்சம் வாங்க மேன் ஆஃப் தி மேட்ச் கலெக்ட் பண்ணிட்டு போயிருங்க. குட் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் மணி. Hard luck evergreen. Bad luck. Next time. இந்த மேட்சோடைய மேன் ஆஃப் தி மேட்ச் மணி. அதை வழங்குபவர்
ரகுனா மேன் ஆஃப் த மேட்ச் கொடுக்கணும். ஆனா ரகுனா, ரகுனா